Good morning, students. Now, Unit 2, Prose 2, A Nice Cup of Tea. Explain பண்ண போகிறேன். இதோட author யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல். You would have seen lovely packets of tea on the shelves in supermarkets and shops, no? Have you ever wondered how tea powder is obtained from the plants? எப்படி வந்து டீ பவுடர் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். த செலக்டட் யங் லீவ்ஸ் ஆர் plucked மேனுவலி. அதுக்கப்புறம் nowadays மெஷின்ஸ் ஆர் அவைலபிள் இருக்குது. இட் இஸ் தென் லெஃப்ட் ஃபார் ட்ரை ஆக்குறாங்க, ட்ரையிங். த ட்ரைடு லீவ்ஸ் ஆர் தென் பவுடர்ட் அண்ட் பேக் பண்ணுறாங்க, பேக்கடு. ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு வந்து டீ இலை மூலம்தான் நம்மளுக்கு டீ இலை மூலம்தான் வந்து நம்மளுக்கு டீ பவுடர் கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை வந்து மோட்டிவேஷன் ஸ்டிமுலேஷன் பண்ணுறோம். எஸ், நோ. Do you like tea, students? Yes, of course. So many of them is like to tea. That is only given to the motivation in your mind, no? Yes. Now I will explain to the author detail. Eric Arthur Blair அவர் வந்து 25 ஜூன் 1903 பிறந்தார். அதே மாதிரி 21 ஜான்வரி 1950 இறந்துட்டார். பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம். இவருடைய பென் நேம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல். இவருடைய பென் நேம் தான் என்னது, ஜார்ஜ் ஆர்வெல். இவரோட ரியல் நேம் வந்து எரிக் ஆர்தர் பிளேர். was an English novelist, essayist, journalist and critic. இதெல்லாமே பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர். whose work is marked by clear prose, awareness of social inequity, opposition to totalitarianism and candid support of democratic socialism. Orwell wrote literary criticism, poetry, fiction and polemical journalism. He is best known for the allegorical novella in an animal form. எழுதியிருக்கிறாரு 1945. ஓகே. அண்ட் த டிஸ்டோப்பியன் நாவல் எழுதியிருக்கிறார். அது எப்போ எழுதினார்னா 1984 நாவல் வந்து, நாவல் நேம் வந்து 1984 நாவல். எந்த இயரில் எழுதியிருக்கிறார்னா 1949 எழுதியிருக்கிறார். இன் 2008 த டைம்ஸ் ரேங்க்டு ஹிம் செகண்ட் ஆன் எ லிஸ்ட் ஆஃப் த 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் சின்ஸ் 1945. இந்த ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது ரொம்ப அமேசிங், நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாவல். இவரோட ஒர்க் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இமிட்டேஷன் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்து இவருடைய ஒர்க் எல்லாம் வந்து ரொம்ப லிட்ரரி கிரிட்டிசிசமாகவும், பொயட்ரி, ஃபிக்ஷன் ஆகட்டும், அந்த ஜேர்னலிசம், வாட் எவர் இட் இஸ், ரொம்ப கிளியராக, ரொம்ப அழகாக ஒரு கிளியராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு I will move to the glossary. A nice cup of tea. எல்லாருக்குமே கப் ஆஃப் டீ பிடிக்குமா? எஸ், பிடிக்கும். அப்படி தானே? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ நைஸ் கப் ஆஃப் டீயை படிக்கிறனால எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த கிளாஸை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், முதல்ல நம்மளுக்கு க்ளோசரி ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளோசரியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டீரியஸ் அப்படின்னா என்னது? இன்காம்ப்ரிஹென்சிபிள். இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னா என்னது? இன்காம்ப்ரிஹென்சிபிள், மிஸ்டீரியஸ், இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்றாங்களே, அப்படின்னா மாயமான அப்படின்னு அர்த்தம். திடீர்னு நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா மாயமான. அதாவது மனிதனின் புலன்களுக்கு எட்டாத சில விஷயம்லாம் நம்மளுக்கே தெரியாது. அது ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்.
அதை தான் வந்து மாயமான ஒரு விதத்தில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்வாங்க. அதுதான் வந்து மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டிக்யூட் அப்படின்னா என்னது? சோஷியலி அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நன்னடத்தை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். என்ன அப்படின்னா சமுதாயத்தில் உன்னுடைய பிஹேவியரிசம் என்ன பண்ணணுமோ அதை வந்து அக்செப்டபிள் பண்ணுற மாதிரி இருக்கணும் சமுதாய ரீதியாக. அதை தான் வந்து எட்டிக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேங்க்லிங். திஸ் மீன்ஸ் ஆஃப் டேங்க்லிங், ஹேங்கிங் ஃப்ரீலி. சம்திங் இஸ் வெரி ஹேங்கிங் ஃப்ரீலின்னா ஃபேனு பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக மேலே ஹேங்கிங் ஆகிட்ருக்கும், அப்படி தானே? அதை வந்து டேங்க்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்பெண்டட் அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ் மீனிங்கை பார்த்திங்கன்னா தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து ஸ்பவுட். திஸ் மீன்ஸ் ஆஃப் ஸ்பவுட், the pipe like opening in a teapot through which tea is poured out. அதுதான் ஸ்பவுட்டுன்னு சொல்கிறாங்க. இதோடைய தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா நீர் வெளிவரும் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ பாட் இருக்கும்ல, இந்த டீ பாட்டோடைய வாய்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா டீ வெளியே வரும், அந்த மவுத்தை தான் வந்து ஸ்பவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயபிள். வாட் இஸ் மீன்ஸ் ஆஃப் லயபிள் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்புள்ள பிள்ளை, கரெக்டாக படிக்கிறாங்க, கரெக்டாக வேலைக்கு போவாங்க, கரெக்டாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. ஹீ இஸ் வெரி லயபிள் பர்சன், ஷீ இஸ் வெரி லயபிள், ரெஸ்பான்சிபிள் டு எவ்ரி திங், எல்லாத்துலேயுமே கரெக்டாக பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த பர்சனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ரேஷனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிங் த கன்சப்ஷன் ஆஃப் எ ஸ்கார்ஸ் கமோடிட்டி டியூரிங் வார். அப்படின்னா என்னது தமிழில் அப்படின்னா இந்த போர்க்காலத்தில் போது அந்த பற்றாக்குறை மிக்க பொருளை வந்து குறைவாக நுகர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர்ஸ். தே ஆர் given the picture from here. Just you listen very carefully. This pictures you know very well. The steiners you always time used in when you are preparing the tea. You used this steiners, no? Yes, a device having holes punched in it or made of crossed wires for separating solid matter from a liquid. Yes, அதாவது சாலிடையும் லிக்விடும் செப்பரேட் ஆகக்கூடிய ஒரு பொருளை தான் ஸ்டெய்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வில் அப்படின்னா என்ன அப்படின்னா வாஷ் ஆர் ரைன்ஸ் அவுட் an area or container by pouring large amounts of water or other liquid over or into it. இதை தான் வந்து நம்ம ஸ்வில்லுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணி கழுவி வைக்கிறது தான் வந்து அந்த கண்டெய்னர், அதை தான் வந்து ஸ்வில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. குவாட் அப்படின்னா என்னது? யூனிட் ஆஃப் லிக்விட் கெப்பாசிட்டி equivalent in Britain to approximately 1.13 liters and in the US to approximately 0.94 liter. Do you understand students? அதாவது யூனிட் ஆஃப் லிக்விடோடைய கெப்பாசிட்டி என்ன சொல்கிறாங்க பிரிட்டனில் இந்த குவாட்டுக்கு 1.13 ஓகேவா லிட்டர்ஸ் அண்ட் யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் ஓகேவா அங்கே வந்து அப்ராக்சிமேட்லி 0.94 லிட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ட்ரன் அப்படின்னா என்ன? கர்ட்ரன்னா என்ன? பிக் பாட் யூஸ்டு ஃபார் பாயிலிங், அதாவது பெரிய பானை நீங்கள் பாயிலிங் பண்ணுறதுக்காக, அதாவது ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தை தான் கர்ட்ரன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் அப்படின்னா என்னது? எ சொல்யூஷன் ஆஃப் லைம் அண்ட் வாட்டர் ஃபார் ஒயிட்னிங், அதாவது ஒரு சொல்யூஷன், லைமுடைய சொல்யூஷன் அண்ட் வாட்டர், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒயிட்னிங் பண்ணுறது தான் ஒயிட் வாஷ் அப்படின்றாங்க இந்த இடத்துல. பவுடர் அப்படின்னா என்னது? பவுடர் PEWETER. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இஸ் அ பிக்சர் தே ஆர் கிவன் ஹியர். A grey alloy of tin with copper and antimony, அதாவது formerly
டின் அண்ட் லெட் டைப்பில் அந்த டின்னு லெட்டு டைப்பில் வரக்கூடிய ஒரு பாத்திரத்தை தான் நம்ம pewterன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ரோவர்ஷியல் வாட் இஸ் மீன்ஸ் ஆஃப் கான்ட்ரோவர்ஷியல்னா ஆர்கியூபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக வந்து இந்த கொரோனா ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. என்ன விஷயம் வருதா, இது தப்பு, இது கரெக்டு, எப்படி போகணும், எப்படி வரணும், எவ்ரிதிங் ஸோ மெனி ஆர்கியூமெண்ட் இஸ் கோயிங் ஆன் திஸ் பீரியட் நோ. அதுதான் வந்து சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம். ஓகேவா? கான்ட்ரோவர்ஷியல் தமிழில் மீனிங் வந்து சர்ச்சைக்குரிய அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆர்கியூபிள், டிஸ்பியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவஸ்னால் அட்மிரபிள் குவாலிட்டிஸ். இப்போ ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட, நல்ல குணம், அமைதி, பொறுமை, நிதானம், இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வர்ச்சுவஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அட்மிரபிள் குவாலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்பாய்ஸ்டுனால் வந்து ஹேட்டட், வெறுக்கத்தக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன்னா என்னதுன்னா எக்ஸைட்மெண்ட், மோட்டிவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ஊக்கம் கொடுக்கறது. ஸ்டிமுலேஷன்னா தமிழில் ஊக்கப்படுத்துறது, உன்னால் முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்துறது. இல்லைன்னா ஒரு கப் ஆஃப் டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், ஸ்டிமுலேஷன், எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஓகேவா? யூ டூ இட் யுவர் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. சமோனியஸ் இஸ் ஆல்வேஸ் டைம். ஐயோ ஹெட்டேக்காக இருக்குது, ஒரு டீ கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்வாங்க. அப்படி தானே? அதுதான் இங்கே உங்களுக்கு ஸ்டிமுலேஷன்னு கொடுக்கறது ஒரு டீ அப்படின்னு நினைக்கிறீங்க. சமோனியஸ் சேஸ் சம் வேர்ட்ஸ் ஆல்சோ யுவர் ஸ்டிமுலேஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ், அதாவது ஹோப்ஃபுல். சில பேர் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சில பேர் அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சு கொடுத்துப்பாங்க. என்னால் ஃபஸ்ட்டு மார்க்கு வாங்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்டோட, நம்பிக்கையோட, அதாவது தான் ஹோப்ஃபுல்லோட இருக்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா பெசிமிஸ்டிக். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்யூரியஸ் அப்படின்னா என்னதுன்னா ஆர்வம் அப்படின்னு தமிழ் அர்த்தம். இன்ட்ரெஸ்டிங், எனக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுதான் க்யூரியஸ், ஆர்வம். மெயின் ஸ்டேஸ் அப்படின்னா என்னதுன்னா சம்திங் ஆன் விச் சம்திங் எல்ஸ் இஸ் பேஸ்ட். அதாவது ஒருத்தவங்க எதையோ ஒன்று நாடி அதை பேஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா அதுதான் மெயின் ஸ்டேஸ் அப்படின்னு அர்த்தம். ஏர் அப்படின்னா என்னென்னா இஸ் ஐரிஷ் ஃபார் அயர்லேண்ட், த நேம் ஆஃப் an island and a sovereign state தான் வந்து அயர்னு சொல்கிறாங்க. அதோடைய ஸ்டேட்டோடைய நேம் சொல்கிறாங்க. அக்யூட்லி அப்படின்னா இன்டென்ஸ்லி. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வந்து